Hi friends, welcome to SMGS YouTube channel. இந்த வீடியோவில் சாப்டர் 7 மென்சுரேஷன் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்க்குறோம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். அதை ஜஸ்ட் வந்து இப்போ என்னென்னா ரீகால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா 2D. இன்னொரு நேம் வந்து என்னென்னா ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா பிளைன் ஆப்ஜெக்ட்டும் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒன்லி வந்து என்னென்னா 2 மெஷர்மெண்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா லென்த்து, இன்னொன்று வித்து. இதுக்கு வந்து டெப்த்துன்ற ஒரு மெஷர்மெண்ட் கிடையவே கிடையாது. அதுதான் இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் 2Dக்கும் 3Dக்கும். 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இஸ் எ ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் தட் ஹாஸ் 2 மெஷர்மெண்ட். ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 2 மெஷர்மெண்ட் தான் இருக்கும். பட் நோ டெப்த் சச் அஸ் ஷேடோ, மேப், எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்களேன். ஒரு நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஏன்னா அதில் வந்து என்னது லென்த்தும் வித்தும் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ரியல் எக்ஸாம்பிள் இதில் எடுக்கும்போது என்னென்னா ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்னா இது வந்து லென்த்து, இது வந்து வித்து. இதில் வந்து என்னது டெப்த்து கிடையாது. அப்படின்னா உள்ளக்குள்ளே எதுவும் போடுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதுக்குள்ளே ஏதாவது போடணும். அந்த மாதிரி இது கிடையாது. ஸோ இது வந்து என்னென்னா 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் 3D. இப்போ அனதர் நேம் வந்து என்னென்னா சாலிட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வந்து என்னென்னா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இஸ் எ சாலிட் ஆப்ஜெக்ட். இதுக்கு வந்து எத்தனை மெஷர்மெண்ட் இருக்குது? 3 மெஷர்மெண்ட் இருக்குது. என்னென்ன ஆல்ரெடி நம்ம டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் என்னென்ன மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம்? லென்த் அண்ட் வித். ஆனால் 3 டைமென்ஷனல் என்னென்னா லென்த்து, வித்து அண்ட் ஹைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கியூபாய்ட், ஸ்பியர், சிலிண்டர் இதெல்லாம் என்னென்னா 3 டைமென்ஷனலோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து என்னென்னா கியூபாய்ட். ஒரு கியூபாய்டு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து என்னென்னா தட் சைட் வந்து என்னது லென்த், இங்கிட்டு வந்து என்னது ஹைட், இது வந்து என்னது டெப்த். இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா. Surface area is the measurement of all exposed area of the solid object. Solid object na நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சாலிட் ஆப்ஜெக்ட்னா என்னது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா கால்குலேட் பண்றோம்ல, அது ஃபுல்லா ஃபைண்ட் பண்றது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. Curved surface area அப்படின்னா curved surface area of a 3D object. Curved surface area என்னது 3D object is the area of the curved part of 3-dimensional object. இது என்ன ஆப்ஜெக்ட்? 3-dimensional object excluding its flat surface like bases. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ஒரு சிலிண்டரை எடுத்துக்கிறேன். ஓகே, சிலிண்டர்ல இது வந்து என்னது இந்த சிலிண்டர்ல வந்து என்னன்னா டாப்பு பாட்டம் வந்து என்னன்னா பேஸ். இப்போ இதுல வந்து ஹைட் இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் என்னன்னா ரேடியஸ் பார்ட். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அதாவது டாப்பும் இட் மெஷர்ட் இன் ஸ்கொயர் யூனிட். என்ன ஸ்கொயர் யூனிட் இருக்கு? இதுல வந்து மீட்டர், சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் த entire area of all the external surface of 3D object. 3D object அப்படின்னா அந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. இப்போ இதில் வந்து நான் சிலிண்டரை எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளா. இதில் வந்து ஃபுல் அண்ட் பார்ட்டை வந்து என்னன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் என்னது பேஸ் அண்ட் லேட்டரல். அதை வந்து இந்த சைடு பேஸ் இந்த 2 ஓவராலாக ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறது என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட் சர்க்குலர் சிலிண்டர். Right circular cylinder is a solid generated by the revolution of a rectangle about one of its side as axis. அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். என்னன்னா ஒரு சிலிண்டரை எடுத்துக்கிறேன். ஒரு சிலிண்டரை எடுக்கும்போது இதோட ஆக்சியஸ் இருக்குல்ல, இஃப் த ஆக்சியஸ் இஸ் பர்பண்டிகுலர்னா செங்குத்தா இருக்கும். எதுக்குன்னா ரேடியஸ்க்கு. இஃப் த ஆக்சியஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த ரேடியஸ் தென் த சிலிண்டர் என்னன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இப்போ ஏபி, இந்த ஏபி வந்து என்னன்னா ஹைட். அதை வந்து என்ன ஹைட் ரெப்ரசன்ட் பண்றேன். ஏடி ஈக்குவல் டு ஆர். ஏடிஆர் வந்து என்னது ரெப்ரசன்ட் த ரேடியஸ். இதுதான் என்னன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ல வந்து என்னென்ன ஃபார்முலா எப்படி இருக்குன்னா ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இதோட ஃபார்முலா வந்து 2πr h ஸ்கொயர் யூனிட். இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இதோட ஃபார்முலா வந்து 2πr h + r ஸ்கொயர் யூனிட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.